மகிமைப்படுத்த மனிதன் தன் மீட்பை ஆராய்ந்து பார்க்க விட முன்னாடி பார்த்தோம் நம்ம மீட்பை அனுப்பினார் என்று சொல்லல கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய மீட்பை தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை தான் காக்கப்பட்ட விதத்தை தான் விடுதலையான அந்த விதத்தை என்ன பண்ணணும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லது நினைவு கூற வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். இப்படி விசாரித்து பார்க்க சொல்றார். இப்படி நடந்திருக்கா எங்கேயாவது உலகத்துல என்று சொல்லி ஆண்டவர் விசாரித்து பார்க்க சொல்றார். என்ன இப்படி எல்லாம் பயங்கர யுத்தம் பண்ணி எல்லாம் ஆண்டவர் மீட்கல, பயங்கரமான கிரியைகளை செயல்களை செய்தெல்லாம் என்ன மீட்கல என்று சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய மீட்பும் நம்முடைய ரட்சிப்பும் இப்படிதான். பிசாசினுடைய கரத்திலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா பேதுரு அழகா அதை சொல்லி விடுவார். ஆனால் நீங்க ஆராய்ந்து பாருங்க, இவ்வளவு காரியங்களை செய்துதான் ஆண்டவர் நம்மளையும் மீட்டார். ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் யுத்தத்தினாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடித்தார்னா நீங்க உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த விதம், நீங்க மீட்கப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமான காரியம். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே செய்ததான அந்த யுத்தம் மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனாக அவர் போராடினதை மாத்திரம் நான் சொல்லவில்லை. அதன் மேல விசுவாசத்தை வைக்கிறதற்கு உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் காணப்பட்டது, எனக்கு எவ்வளவு போராட்டம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை வந்தவுடனே அப்படியே நம்ம விசுவாசத்தில் வார்த்தை வந்துருச்சு, இதுதான் சத்தியம் அப்படி என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து விடவில்லை. நம்ம மனம் மாறுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது, எவ்வளவு போராட்டம் நமக்குள்ளாக காணப்பட்டது சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு என்று சொல்லி யோசித்து பாருங்க. அது மிகவும் அற்புதமான ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். நாம உள்ளுக்குள்ளார புதிதாய் பிறந்தது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். நீங்க யோசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் எப்படி அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாரோ அவ்வளவு காரியங்கள் நமக்குள்ளாக நம்மளை மீட்பதற்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆனால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நமக்கு அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. வந்தாங்க, சொன்னாங்க, வந்தோம். ரட்சிப்பை குறித்ததான அந்த காரியத்தை, அந்த செய்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை என்று சொன்னால் கர்த்தரை உண்மையாய் சரியா உங்களால மகிமைப்படுத்த முடியாது, கனப்படுத்த முடியாது, துதிக்க முடியாது. உங்களுடைய ரட்சிப்பை குறிச்சதான அலட்சியம் தான் எப்பொழுதும் காணப்பட்டிருக்கும். பை சான்ஸ் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிதான் நினைத்து கொண்டிருப்பீங்க. இதற்கு எவ்வளவு பேர் ஜெபம் காணப்பட்டிருக்கோம், எவ்வளவு பேர் சுவிசேஷத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ள வார்த்தைகளை விதைத்திருப்பாங்க, எவ்வளவு பேர் தண்ணீர் பாய்த்திருப்பாங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தூதர்கள் உங்களுக்காக உதவிக்காய் நின்று கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள். ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பை சான்ஸ் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நோ, இந்த வார்த்தையின்படியே உங்களை மீட்டெடுப்பதற்கு பெரிய யுத்தம் நடந்தது. ஆவிக்குரிய உலகத்துல நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டு இந்த நாளில மீட்பரை, இரட்சகரை அறிந்தவர்களாய் இந்த நாளில் காணப்படுறீங்க. அல்லது நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தைரியமாய் சொல்லக்கூடியதான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அல்லவா. உபாகமம் 4:33 அவர்களுக்கு சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து ஒரு விசை கூட நாம் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருடைய செய்கை நம்முடைய வாழ்க்கையில நடந்ததை ஆராய்ந்து பார்த்து, இன்னைக்கும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு காரியமே அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம யோசித்து பார்த்து அதை ஆராய்வோம் என்று சொன்னால் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்படி அவர்களை எகிப்து தேச அடிமைத்தனத்தில் கொண்டு வந்தார், அப்படியே அந்த உலகத்தின் பிடியிலிருந்து, உண்மையிலே உலகத்தின் பிடியிலிருந்து நீங்க மீட்கப்பட்டிருப்பீர்கள் சொன்னா நீங்க யோசித்து பார்ப்பீங்க. எப்படி அவர்கள் மீட்கப்பட்டார்களோ அதே மாதிரிதான் ஆண்டவர் என்னை மீட்டார். எப்படி பார்வோருடைய கரத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ அப்படிதான் சத்துருடைய கரத்திலிருந்து நானும் என்னுடைய ஆத்துமாவும் மீட்கப்பட்டது.
நான் வழி விலகி போகிறவனாய் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப இடைப்பட்டார். தன்னுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். என்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருந்தார், ஊழியர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து மனம் திரும்பினபடினால், என்னுடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற பெயரோடு கூட நான் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 11:4, எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களுக்கு பின் தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையை நினைவு கூற வேண்டும். கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட உங்கள் பிசாசு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். இந்த நாள் மட்டுமாக எவ்வளவோ விதத்துல உங்களை தள்ளுவதற்கு பார்க்கிறான். தன்னை நோக்கி திரும்ப அந்தகாரத்துக்கு அந்த பிடிக்குள்ள இழுக்கிறதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஊழியர்களை அவன் அதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் கூட உங்களுக்கு விரோதமாக எதிர்பட்டவர்கள் அநேகர் இந்த நாளில் நிற்க முடியாதபடி விழுந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையின்படி அவர்களை ஆண்டவர் அமிழ்த்து போட்டார். இன்னும் தொடர்கிறான். இன்னும் அவனுடைய மற்ற ஊழியர்கள் உங்களை தொடருகிறார்கள். எதற்கு? உங்களை அமிழ பண்ணுவதற்காக, திரும்பவும் இழுப்பதற்காக, எகிப்தை நோக்கி இழுத்து கொண்டு போவதற்காக, மரணத்தை நோக்கி இழுப்பதற்காக. நீங்க நித்திய ஜீவனை நோக்கி ஓடுறீங்க, மரணத்தை நோக்கி திரும்ப இழுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுகிறது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் உங்களை காக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த செய்கைகளை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். நீங்கள் மீட்கப்பட்ட அந்த விதம், மீட்கப்பட்ட போது ஆண்டவர் செய்த கிரியை, அவன் தொடர்ந்தது, அவனை ஆண்டவர் அமிழ்த்து போட்டது, அவனுடைய ஜனங்களை அமிழ்த்து போட்டு உங்களை காத்த விதம் உடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவரை நாம பற்றி கொண்டு அந்த செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்திற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் காணப்படும்.